In this video, we'll discuss about staff precaution during handling specimen. Specimen handle பண்றப்ப என்னென்ன precaution method work பண்ற staff யூஸ் பண்ணுங்கிறத பத்தி பார்க்க போறோம். First one is gather personal equipment depending on symptoms and history of the patient. So patient based on their symptoms and history of patient என்ன எல்லா personal equipmentையும் gather பண்ணி வச்சுக்கணும். என்னென்ன personal protective equipment? First one வந்து gloves when handling any body fluid or risk of contaminating hands. ஸோ என்னென்ன த பாடி ஃபுல்லிட் நம்ம வந்து கேதர் பண்ணுறோமோ அது வந்து ரிஸ்க் ஃபார் கண்டாமினேட்டிங் ஹேண்ட்ஸ். அது வந்து என்னென்னா க்ளவுஸ் நம்ம போடாட்டி நம்ம ஹேண்ட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதனால் கம்பல்சரி வந்து க்ளவுஸ் யூஸ் பண்ணும். செகண்ட் ஒன் இஸ் மாஸ்க் ஆர் ரெஸ்பிரேட்டர். இஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆர் initiating a cough from the patient with specimen collection, aerosolized excretion, risk of splash or spray. And that respiratory symptoms, பேஷண்ட்டுக்கு வந்து காஃப் இருந்ததுன்னா ஸ்பெசிமன் கலெக்ட் பண்ணுறப்ப சான்சஸ் வந்து அது வந்து ஸ்ப்ரே ஆக நம்ம பாடியில் படும். ஸோ அதிலேருந்து பாதுகாக்க ரெஸ்பிரேட்டர் வந்து இந்த மாஸ்க் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். இல்லாட்டி த்ரூ இன்ஹேல் இது வந்து ஹெல்த் கேர் ஒர்க்கரை வந்து அஃபெக்ட் பண்ணும். தென் கூகுள்ஸ் இஃப் ரிஸ்க் ஆஃப் ஃப்ளாஷ் ஆர் ஸ்ப்ரே டு ஐ ப்ரொடக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். செகண்ட் care should be taken when collecting and handling specimen to avoid contamination of the outside of the container. So care should be taken when எப்போல்லாம் கலெக்டிங் அண்டு ஹேண்ட்லிங் ஸ்பெசிமன் டு அவாய்ட் கண்டாமினேஷன் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து கண்டெய்னரை ஹேண்டில் பண்ணணும். செக்யூர் லிட்ஸ் டைட்லி டு ப்ரிவெண்ட் லீக்கேஜ். நல்லா டைட் பண்ணியிருக்கணும். ஓகே, டாப் அதோட கண்டெய்னரோட டாப் வந்து லிட்ஸை வச்சு நல்லா டைட்டாக வந்து லீக் ஆகாமல் டைட் பண்ணியிருக்கணும். தென் பிளேஸ் தட் ஸ்பெசிமன் இன்டு எ பிளாஸ்டிக் ஆர் zigzagged type bag. Requisition should be outside of that pouch that the specimen is shipped in. பேஷண்ட் வந்து சாம்பிள் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்பெசிமனை வந்து ஒரு பிளாஸ்டிக் ஆர் ஜிப் லாக்டு டைப் பேக்கில் வந்து இன்சைடு வந்து வைக்கணும். அவுட் சைடு வந்து கம்பல்சரி வந்து ரெக்வஸ்டேஷன் ஃபார்ம் வந்து அட்டாச் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ அட்டாச்டு தட் requisition form should be outside the pouch that the specimen is shipped in. ஸோ என்னென்ன ப்ரிகாஷன் டியூரிங் கலெக்ஷன் அப்போ ஹெல்த் கேர் ஒர்க்கர் என்னென்ன ப்ரிகாஷனை வந்து ஹேண்டில் பண்ணணும்னா ஹேண்ட் ஹைஜீன் must be performed following any direct contact with blood or body fluid after the handling or transporting of laboratory specimen and after gloves removal. ஹேண்ட் ஹைஜீனை வந்து அவங்க கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். எனி டைரக்ட் காண்டாக்ட் வித் பாடி ஆர் பிளட், பாடி ஃபுல்லிட் ஆர் பிளட் ஆர் ஆஃப்டர் ஹேண்ட்லிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டிங் எப்போவுமே வந்து அவங்க வந்து ஹேண்ட் ஹைஜீனை ஃபாலோ பண்ணணும். ஆஃப்டர் க்ளவுஸ் ரிமூவ் அப்போயும் இஃப் ஸ்பெசிமென் ரெக்யூர்ட் ரெஃப்ரிஜரேஷன் they should be stored in a separate fridge for vaccines, medication and food item. சப்போஸ் வந்து அந்த சாம்பிளை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நேரம் ஆச்சு அப்படிங்கிறப்ப ரெஃப்ரிஜரேட் பண்ணுறதுனா அது வந்து செப்பரேட்டாக இருக்கிற ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். அது வந்து வாசினோ மெடிசனோ ஃபுட் ஐட்டமோ வைக்கிற ஃப்ரிட்ஜை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் டியூரிங் கலெக்ஷன் ஆஃப் சாம்பிள். ஸோ இந்த வீடியோவில் வாட் ஆர் த ப்ரிகாஷன் த ஹெல்த் கேர் ஒர்க்கர் சாம்பிள் கலெக்ட் பண்ணுறப்ப என்னென்ன இதை வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி பார்த்துருக்கோம். பிஃபோர் வந்து கலெக்டிங் சாம்பிள் எல்லாமே கேதர் பண்ணி வச்சுக்கணும் பேஸ்ட் ஆன் த சிம்டம்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் தட் பேஷண்ட். க்ளவுஸ் வந்து பாடி ஃபுல்லிட் வந்து பாடியில் டச் ஆகாமல் பார்க்குது. தென் மாஸ்க் ஆர் ரெஸ்பிரேட்டர் வந்து த்ரூ ஏரோசால் இன்ஃபெக்ஷன் வந்து என்ட்ரி ஆகாமல் பார்த்துக்குது. கூகுள் வந்து ஐக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்குது. தென் ஒவ்வொரு சாம்பிள் கலெக்ட் பண்ணுறப்போ நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். தென் வந்து அதை வந்து டைட்டாக மூடி வச்சு லீக் ஆகாமல் பார்த்துக்கணும். அதை வந்து ஒரு பிளாஸ்டிக் அல்லது ஜிப்லாக் பேக்கில் வந்து வச்சுருக்கணும். அதோட வந்து ரெக்வஸ்டேஷன் ஃபார்ம் வந்து அட்டாச் பண்ணியிருக்கணும். தென் ஸ்டாப் ப்ரிகாஷன் டியூரிங் எதுனா அவங்க வந்து நல்ல ஹேண்ட் ஹைஜீனை ஃபாலோ பண்ணணும். ஸ்பெசிமனை ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா செப்பரேட் ரெஃப்ரிஜரேட்டரில் தான் வைக்கணும். மெடிசின், வேக்சின், ஃபுட் ஐட்டம் யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கக்கூடாது.
So this is all about stop that healthcare worker precaution during sample collection. Thanks for watching.